यस्या भगवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमङ्गल सविदारिपूर्णं सम्भेदकालस्तमङ्गलब्धं लक्ष्मीदशूनां प्रमध्ये एवं कविताख्येते वेदान्ताचार्यवर्यो मे कवितासवार्य प्रपद्ये निरवद्यानां निषद्यां वसन्तमां शरणं गौरीणां ईश्वरम् श्रीरङ्गजयतीर्थनाथमया असौ स्यादिश्रीनरसिंहराजमये पदामुजयन्दिरं दान्ध्यक्षादिदयादिविसूनेः बान्धं बुधाते श्रीमद्रङ्गधरारिपतिं श्रेयोनिजं संश्रये श्रीमश्रीरङ्गमृत्युसरसरविगुणा संयमेन्द्रेण दृष्टं यत्तात्मानन्दसिंहे नरगति सरितज्योतिनेतु सुधादासे राज्यं श्रीरङ्गहारि प्रभयति पतेः प्राप्तलक्ष्मी सिंहास्थानं सेवे यतीन्द्रं सारजयं श्रीरङ्गनाम संभोगे संपत्तिं सुमरते प्रबंधे संप्राप्त परमदो व्याख्यात्यादनीरे श्रीमद्रङ्गधरारि श्रीमद्वीरभूत मनोभाक्रायैः अनादिकालप्रवृत्तानन्त अच्युतकर्म भगवन् अभिज्ञापदादुः आरब्धकार्यान् परिश्रमाणान् अनादिकालप्रवृत्तविपरीतज्ञानम् आत्मविषये प्रेतवृत्तञ्च अशेषविषयम् अस्यापि वर्तमानं वर्तिष्यमानं च धर्मां समत्वा मदीय अनादिकर्म प्रवाह प्रवृत्तां भगवत्स्वरूपतिरोधानकरीं विपरीतज्ञानजननीं स्वविषयाभोग्यभूतेन देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चापष्टितां देवीं गुणमयीं मायां दासपूतः शरणागतोऽस्मि तवास्मि तदेति वक्तारं मां धारय. இது 12வது சூழ்நிலை. அதாவது மதிய ஆனாதி இதுக்கு சுவாமி தேசனுடைய வியாக்கியானத்தை சேவிச்சாச்சு. இப்போ பெரிய வியாக்கியானம் சுதப்பிரகாசாரியரும் சேர்க்கணும். இப்போ மதிய அனாதிகர்ம பிரவாக பிரவృత్తాం भगवत स्वरूप तिरोधानकरी विपरीत ज्ञान जननी स्वविषयायाश्च भोग्य बुद्धे जननी देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण च अवस्थिता देवी गुणमयी माया दासनागतोऽस्मि तवास्मि दासा இது வட்டாரம் இப்ப இந்த பிரகிருதியானது எப்படி எப்படி தேகேந்திரியத்வேன போக்கியத்வேன சூக்ஷ்ம ரூபேண இப்படி 3 விதமாக பரிணமிக்கிறது பிரகிருதி. எப்படி அப்படின்னா பிரகிருதியிலிருந்துதான் இந்த மகத்து அகங்காரங்கள்லாம் உண்டாகி அதுல இருந்து சரீரம் உண்டு. அதனால தேகத்தினால
தேகத்தினாலையும் நமக்கு பிரம்மஜானம் விபரீத ஞானம் எல்லாத்தையும் கொண்டு பண்றது. அதனால இந்த அனாதி கர்ம பிரவாகத்தை இந்த சரீரத்தை கொண்டுதான் பண்ணிடும். போக்கியத்வேன அது என்ன போக்கியத்தை? இந்த பிரகிருதி எல்லாரையும் தன் வசப்படுத்துறது. எதனால அப்படின்னா தன்கிட்ட அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்கள்லாம் நிறைய இருக்கு இந்த பிரகிருத்தியில. அத ஒண்ணு கொடுத்த யாராருக்கு என்னென்ன இஷ்டமோ அதெல்லாம் காமிக்கிறது. அது உடனே என்ன பண்ணா, எப்படி அந்த எலியானது அந்த ஒரு அதை பிடிக்கிறதுக்கு ஒரு சாதனை அது உள்ள போய் மாட்டிக்கிறதோ, அதே மாதிரி பிரகிருத்தியில இந்த நம்மளை மதி மயக்கக்கூடியதான பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு ரெண்டு இல்லை, அதெல்லாம் வாயால கூட சொல்ல முடியாது. இப்படி பலவிதமான நம்மள போக மயக்குகள்னு சொல்றார் ஆழ்வார். நம்மளை மயக்கி மயக்கி அந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அனுபவிக்கும்படியா பண்றது. பொம்புலாம் கூந்தல் மனைவி அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அழைச்சிருக்கார். அதுல சில பேர் அப்படி போறா, சில பேர் வேற விதமா போறா. இப்படி பல பேர் பலவிதமாக மாற்றிட்டு இந்த பிரகிருதி. அதனால அந்த பிரகிருதியானது என்ன பண்றது, போக்கியமா இருக்கு. அதனால போக்கியத்துவேன. சரி, இதெல்லாம் ஏதாவது நம்ம கண்ணுக்கு விஷயமா இருந்தா அப்படின்னா அது சூக்ஷமா இருந்துட்டு பண்றது. அது கண்ணுக்கே தெரியாது, ஆனா அது சூக்ஷ்ம ரூபத்துல இருந்துட்டு பண்றது. அதெல்லாம் இப்படி மூன்று நிலைகளுடையது இந்த பிரகிருதி. அது என்ன பண்றது அப்படின்னா மதியம் என்னுடைய என்ன பண்றது அப்படின்னா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ பிறந்த உடனே உனக்கு யார் தாய்ப்பாலை சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறதா கிடையாது. அந்த ஸ்தானத்தை வச்ச உடனே சாப்பிடுறது அதுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? சொல்லுகிற அனாதி கர்மா பிரவர்த்தது. அதுதான் அனாதி கர்மா பிரவர்த்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான விட்டு என்ன பண்றது அப்படின்னா பகவத் ஸ்வரூப திரோதான கதி. பகவானை பத்தி நினைக்கிறதே கிடையாது, அதை மறைக்கிறது. அதை தவிர விபரீத ஞான ஜனனி. கடவுளாத பண்ணாங்க கிடையாதுடா, நாம நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான் இந்த பிரகிருதி இருக்க தவிர நாம இதுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு விபரீத ஞானம். அதுக்கப்புறம் ஸ்வபிஷயாயாஷ்ட போக்கிய ஊதல். தன்னுடைய சரீரத்தை என்ன பலபலன்னு வச்சிருந்தா தானே என்ன அசலா இருக்கு நம்மளை பிடிக்க முடியாது பண்ண முடியும். நாமும் அசலா இருக்கு உபயோகமா இருக்க முடியும். இப்படி பிரகிருதி சரீரத்தையே போக்கியமான வஸ்துவா நினைச்சு அத்தையே பராமரிக்கிறது. இந்த வாசன திரவியங்கள்லாம் போட்டு பவுடர் பூசிட்டு அதை பண்ணிட்டு அழகம் பண்ணிட்டு இது இன்னும் சாஸ்திரம் இருக்க போற மாதிரி இதுக்கு பல அகங்காரம் இது சென்டெல்லாம் பூசிட்டு அப்படியே மைனர் மாதிரி வெளில போவான். அதனால இப்படி விஷயாச்ச போக்கிய புத்தி தன் சரீரத்தையே தனக்கு போக்கியமா நினைச்சது அதுலேயே ஈடுபட்டு இப்படி எல்லாம் பண்றது இந்த பிரகிருதி. அப்படிப்பட்ட பிரகிருதியிலேருந்து என்ன நீ தாண்டுபடியா பண்றதுன்னு பெருமாட்ட பிரார்த்திக்கிறார் பாஷ்யக்காரர். இது நமக்காக இப்போ அதுதான் சாதிக்கிறார். அதான் பிரகிருதி. பிரகிருதியினுடைய காரியம் என்ன? இப்போ சொன்னதெல்லாம் கர்மா பத்தி சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவனுடைய இதை சொல்லிட்டு வந்தார். இப்போ பிரகிருதி என்ன பண்ணுது நம்மள அப்படின்றதான் சொல்றேன். மதியேசி பீஜாங்குர நியாயாத்து அனாதிதா. இந்த பிரகிருதி என்ன பண்றது, இன்னைக்கு நேற்று இல்லை, அனாதியா. எதை போல அப்படின்னா விதை முதல்லையா செடி முதல்லையா அப்படின்னு சொன்னா அதுக்கு விட கிடையாது. அந்த மாதிரி அனாதியாக இருக்கக்கூடியது இந்த கர்மா. அது எப்படி குணமாயா சமாவிருதா இத்திய அர்த்தமாக பகவத் ஸ்வரூபேசி. குணமாயா சமாவிருதா அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதிக்கு குணமானது அது பிரகிருதியில நிறைஞ்சிருக்கு. அதாவது அதுதான் அது என்ன பண்ணுதுன்னா பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. அதனால இத்திய அர்த்தமாக பகவத் ஸ்வரூப விபரீத ஞானம் தேகே அகம் தீஹி. சரீரத்தையே தான் நினைக்கிறது, ஆத்மாவாக நினைக்கிறது. அதுதான் விபரீத ஞானம். போக்கிய போகோ ரூபத்துவமாக தேகேந்திரியா அப்படின்னா, அதனால நம்ம சரீரமே நமக்கு போக்கியமா இருக்கு, அதுவே அனுபவிக்கிறதுக்கு சாதனங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேகேன்னு ஆரம்பிச்சார். தெய்வீ லீலார்த்தம். சரி, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ற பெருமாள் அப்படின்னா அது எம்பெருமானுடைய
ஒரு விளையாட்டாக பண்ணுகிறார். தாசபூதம் இது சம்பந்தா. சரி அப்படி இருந்துச்சு பெருமாள்கிட்ட இப்ப இதுல இருந்து எப்படி விடுபடுவேன் அப்படின்னா, அப்படியா பெருமாளுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டுடா. நீங்க வேணா இந்த பிரகிருதியானது பெருமாள் நினைக்க விடாதபடி பண்றது, நீ நினைக்காட்டா கூட பெருமாள் என்னை ஒரு தூரம் தன் பக்கத்து ஒருபடியா பண்ணுவேன். அப்படிப்பட்ட சம்பந்தம் உடையது ஜீவாத்மா அப்படின்றத பாஷ்யக்காரன் நமக்கு கொண்டு காமிக்கணும். இது சம்பந்தா. தாசபூதம் மாம் அப்படின்னு சொன்னால யாருக்கு தாசபூதன்? எம்பெருமானுக்கு தாசபூதன். அப்படின்னால எம்பெருமானுக்கு நமக்கு உள்ள சம்பந்தத்தை சொல்றது. சரணாகதோஸ்மி தவாஸ்மி இது பூர்வோத்தர கண்டார்த்தா. இந்த சரணாகதோஸ்மி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே அப்படின்ற பூர்வ கண்டத்தினுடைய அர்த்தத்தையும், தவாஸ்மி நான் உனக்கு தாசபூதனாக தருவேன் அப்படின்னு கைகிரியம் பண்ண தருவேன் அப்படின்னால ஸ்ரீமதி நாராயண நமகா உத்தரகண்டத்துடைய அர்த்தத்தையும் நீங்க பாஷிக்கிறாரு சாதிக்கிறார். வட்டாரம் அவசரணம் இதீரியன். அதனால வட்டாரம் சொல்லுங்க பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்கிறார். எப்படி அப்படின்னா பவசரணம் இதீரியன் பெருமாள்கிட்ட நம்ம அடிக்கடி பார்த்து ஏதாவது நான் உன்னை சரணமா பட்டுக்கிறேன், உன்னுடைய கைங்கிறதுக்கு என்னை யோகிதான் முடியாது நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தவாஸ்மிக்கு ஜாசாக அடிக்கடி பெருமாளுடைய திருவடிகளை விஞ்ஞாபிக்கணும். காத்தால அபிமனத்துல நம்ம பெருமாள்கிட்ட நம்ம ஆத்து வஸ்துக்கள்லாம் கூட பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்கணும்னு சொல்றேன். உங்களுடைய கைங்கிரிதான் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், இவர் என்னுடைய மனைவி என்னுடைய புத்திரர்கள் அப்படின்ற கிரகங்கள் எல்லாம் கைங்கிரியம் இருந்தாதான் ஏற்படுத்து அப்படின்னு அபிமனத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதெல்லாம். இப்படி பெருமாள்கிட்ட விண்ணைக்கு வட்டாரம் சொன்னா இப்படி பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு பாஷிக்காரன் நம்ம உணர்த்துற அப்படின்னு இதோட சிவபிரகாரத்தை வியாக்கியானம் முடிஞ்சது. இப்போ அடுத்து இந்த சூர்ணிகைக்கு மதியானால் வியாக்கியானம் ஆரம்பிச்சிருக்க. அதாவது கீழே கர்மத்தையும் சொல்லி அது கல்யாண அஜானத்தையும் சொல்லி நின்றார். கீழே என்ன? கீழே வந்து மனோபாக்காகே அனாதிகால பிரவருத்த அந்த சூர்ணிகையினால என்ன சொன்ன, சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மாக்கள்ல செய்யக்கூடாது செய்ய வேண்டியதை விட்டுடுவது, அகிருத்தகரண கிருத்தியாகரண, அதுக்கப்புறம் அது வந்து அபச்சாரங்கள் ஏற்படும், இதெல்லாம் சொன்ன முதல் சமஸ்வானதுல. அதான் கீழ் கர்மத்தையும் சொல்லி இப்ப அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அனாதிகால பிரவருத்த விபரீத ஞானம், இது அஜ்ஞானம் ஏற்படுது. அந்த அஜ்ஞானத்தை பத்தி விஞ்ஞாபிக்கிறார். அனாதிகால பிரவருத்த விபரீத ஞானம் ஆத்த விஷயம் தேத விஷயம் விபரீத அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திசமான சர்வம் சமஸ்வா அப்படின்னு சொல்லி அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட அபச்சாரங்கள்லாம் அங்க சமஸ்வான்னு சொன்னார். இவ் அஜ்ஞானத்துக்கு அடியான தேக சம்பந்தத்தை கடத்தி அருள வேணுங்கணும் என்றார். இப்படி கர்மாக்களை தப்பா செய்யறது, அதனால அஜ்ஞானம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னா இந்த சரீரம் தான். அதாவது இந்த சரீரத்தை உடையதான சம்சாரத்தை கடத்தி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த மதிய அனாதிக பிரபுத்தான சூர்ணிகையினால கீழே 2 இடத்துலயும் சமஸ்மான்னு சொன்னார். இந்த இடத்துல தாரையா, அதாவது என்னை கடப்பிக்க வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டும்படியாக அனுகிரகம் பண்ணணும் அப்படி கேட்கணும். 2 இடத்துலயும் சமஸ்மான்னு சொன்னார். இந்த இடத்துல தாரையன்னு சொன்னார, ஏன் அப்படி பிரார்த்திக்கிறார் அப்படின்னா எண்ணில் கர்மமும் அஜ்ஞானமும் நிகரமும் ஆய்கொண்டு அவன் திருவுள்ளத்திலே கிளப்பது ஒன்றாகையாலே அவன் சமிக்க நசிக்கும். பெருமாள் நம்ம கிட்ட கோபமா இருக்கார். எதனால அப்படின்னு சொன்னா இந்த கர்மாக்கள்லாம் சரியா பண்ணாதனாலையும் இந்த விபரீத ஞானத்தினால சில அபச்சாரங்கள்லாம் ஏற்படுறது. அதனால இதெல்லாம் பகவானுடைய நிகிரகத்துக்கு காரணமா ஆறுது.
அந்த நிக்கிரகம் போகணும்னா என்ன பண்ணணும்? பெருமாள்கிட்ட என்ன சமிக்கன்னு பிரார்த்திக்கணும். அதனால அங்க சமிக்கன்னு பிரார்த்திச்சார். இதெல்லாம் இது ஒரு விசேஷமான வியாக்கியானம் இல்லையா? அதனால கர்மமும் அஜ்ஞானமும் அது எம்பெருமானுக்கு நிகிரகத்தை உண்டு பண்ணும். அதனால அவன் திருவுள்ளத்தில் கிடப்பது ஒன்றாகையாலே அவன் க்ஷமிக்க நசிக்கும். க்ஷமிச்சான்னு பார்த்தோம்னா சரி அப்படின்னு உடனே அந்த அவனுடைய நிகிரகமானது போயிடும். அதான் சமிக்கும் நசிக்கும். வச்சித்துத்தான் நிச்சயமாகையாலே நசிக்க என்பது ஒன்று இல்லை. இந்த வச்சித்துன்னா அப்படின்னா இந்த பிரகிருதி, இது பிரகிருத்திய அழிக்க முடியாது. பெருமாளுடைய நிகிரகத்தை போகலாம். ஆனா இந்த அனாதி கர்மா இருக்க அதை நசிக்கவே முடியாது. ஏன்னா இது அச்சித்து, இது பிரகிருதியும் நித்தியம், இந்த கர்மாவும் நித்தியம், அனாதி கர்மா நித்தியம். அதனால இதை நசிக்க முடியாது. நித்தியமான வஸ்துக்களை அழிக்க முடியாது இல்லையா? அதனால அதை நீ நசிக்க வேண்டாம். அதுல இருந்து என்ன கடக்க முடியாது பண்ணு. அதனாலதான் ரொம்ப அழகான இருக்கியா அவன் திருள் இது இது நின்றும் இவ்வச்சித்துத்தான் நிச்சயமாக. இவ்வச்சித்துன்றது இந்த கர்மான்றது பிரகிருதி. அது நிச்சயமாக நசிக்க ஒன்பது ஒன்று இல்லை. அதை அழிக்க முடியாது. இனி இதனின்றும் கழுகையே ஆய்த்து உள்ளது. அதனால என்ன பண்ணலாம்? இதுல இருந்து தப்பிக்கணும். நசிக்க முடியாத வஸ்து, ஆனா அதுல இருந்து தாண்டலாம். அதுதான் இங்க கேட்கிறது. அதனால் தாரையை என்கிறார். அதனால்தான் இங்க என்னை கடப்பிக்க வேண்டும் அப்படி பிரார்த்திக்கிறார். ஈஸ்வர விபூதியை அழிக்க வேண்டும் என்று இவருக்கு கருத்து. அதாவது ஈஸ்வர விபூதியை அழிக்க வேண்டும் என்றே இவருக்கு கருத்து. இதனென்றும் தம்மை எடுக்கையிலே உள்ளது. இப்ப இந்த பிரகிருதியில் இருக்க ஜீவர்களுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் விபூதிகள்லாம் கிடையாது அப்படின்றதுதான் இந்த பிரகிருத்தினுடைய காரியமே. ஈஸ்வர விபூதியை அழிக்க வேண்டும் என்றே இவருக்கு கருத்து. இவருக்கு கருத்துன்றது யாருன்னாக்கா இந்த பிரகிருதி அச்சேதனமா சொல்லியோ. அதனால பிரகிருதியில இருக்கிற ஜீவன் இதனின்றும் தம்மை எடுக்கையிலே உள்ளது. அப்படிப்பட்ட இந்த பிரகிருதியிலிருந்து என்ன திரிச்சு எடுக்கிறது தான், அதாவது இதுல இருந்து பிரிச்சு எடுத்துடணும். இதுலே இருந்ததுன்னா இங்கு பகவான் கிடையாது, இந்த சாஸ்திரங்கள் கிடையாது அப்படின்னு சொல்ற கும்பல் தான் அதிகமாகும். எனக்கு வேண்டாம், இந்த கும்பல்ல நான் இருக்க விரும்பவில்லை. அதனால நீ பிரகிருதி அழிக்க முடியாது. இதுல இருந்து இவா கிட்ட இருந்து என்னை காப்ப வெளியில கொண்டு வந்து தீய சமூகத்துல இருந்து என்னை வெளியில கொண்டு வந்து அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரிக்க வேண்டுதல் விடுவிக்க வேண்டுதல் செய்யலாவது சொரூபம் தோற்ற கிடக்கிறதே. இப்ப பிரிக்கணும் அப்படி இதுல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா இது என்ன? அது நம்ம சொரூபத்திலே இருக்கு. நம்ம சொரூபத்திலேயே எம்பெருமானுக்கு நமக்கு சம்பந்தம் உண்டு. நாம் எம்பெருமானுக்கு தாசபுரம் அந்த சொரூபத்திலே இருக்கு. அப்படி சொரூபத்திலே இருக்கிற இந்த தாசத்துவத்தை இந்த பிரகிருதி ஆனது அத்தை அழிக்க பாக்குறது. இப்போ அந்த சுரூபம் என்ன ஆயிடுது? இந்த ஜீவஸ்வரூபம் இயற்கையிலே எம்பெருமானுக்கு தாசபூதன். ஆனா இப்போ இந்த சரீரத்தை கொண்டு இந்த சரீரத்தினால ஜீவனுடைய சுரூபமானது அழிஞ்சு போயிடுது.
ஜீவனுடைய சுரூபம் என்ன? எம்பெருமானுக்கு தாசபூதன்றது, எம்பெருமானுக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டு. அது இந்த தேகமானது அழிக்கிறது. சுரூபம் நேராக நசித்து இந்த சுரூபம் என்ன ஆயிடுது? இந்த அனாதி கர்மாவனால அது நசிச்சு போய் பகவத் சம்பந்தத்தை இழந்து இப்படி பாடுபடுறது சம்சாரத்துல. இப்ப எப்படி இருக்கு? இந்த சரீரமா இருக்கு. இந்த ஆத்மாவுடைய சொரூபம் போய் சரீரமா இருக்கு. சரீரத்துல என்ன இருக்கு? எம்பெருமானுடைய தாசத்துவத்தை மறைச்சு விடுறது, அது போய்க்கிறது, நசிச்சு விடுறது. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது? ஆத்மஸ்வரூபம் போயிடுது, ஆனா சரீரம் நிக்கிறது. அந்த சுரூபம் நேராக நசித்து ஆத்மஸ்வரூபமானது, அதாவது எம்பெருமானுக்கு தாசபோன்ற எண்ணமானது நசித்து அது தொலைஞ்சு போச்சுப்போம். எதனால? இந்த சரீரத்தினால. ஏன் சரீரத்தினால? இப்ப சரீரம் அது ஒண்ணுதான் நிக்கிறது. அது எப்படி நிக்கிறது? சொரூபத்தை அழிச்சு நிக்கிறது. இப்போ அது திருஷ்டாந்தம் காமிக்கிறது. பாலும் நீரும் தண்ணிலே கலந்தால் பால் இது நீர் இது என்று பிரித்து காண ஒண்ணாதபடியும். இப்ப பாலையும் ஜலத்தையும் வச்சுட்டு பிரிக்க முடியுமா? ரெண்டுத்தையும் அது பிரிக்க முடியாது. ஒரு பதார்த்தத்தின் கைப்பட்டவாறே சாரமான பாலை கிரகித்து ரிஜீக்ஷமான நீரை கழிக்குமா போலே ஒரு சர்வசக்தி பிரித்தல் இல்லையாகி நசித்தல் போலே காணமுள்ளது. இப்ப அன்னப்பறவை இருக்க, அது என்ன பண்ணும்? பாலை பிரிச்சு ஜலத்தை ஒதுக்கணும். அதான் ஒரு பதார்த்தத்தின் கைப்பட்டவாறே. அந்த ஒரு பதார்த்தம் எது? அந்த அன்னம். அந்த அன்னப்பறவையானது என்ன பண்ணும் அப்படின்னா, சாரமான பாலை கிரகித்து நிலீட்சமான, அதாவது நீரை கழிக்குமா போலே ஓர் சர்வசக்தி பிரித்தல் இல்லையாக நசித்த போலே காணும். அப்படிப்பட்ட சக்தி யாருக்கு? பகவானுக்கு தான் உண்டு. எப்படி லோகத்துல அன்னப்பறவைக்கு பாலை பிரிச்சு ஜலத்தையும் பிரிச்சு எது சாரமோ அதுக்கு ஜெயிக்குமோ, அந்த மாதிரி இந்த சர்வசக்தி நமக்கு இல்லை. அப்போ சர்வசக்தி உடைய யாரோ அவனால இந்த பிரித்தல் இல்லையாக நசித்த ஒண்ணு பிரிக்கணும், இல்லைன்னா அதை அழிக்கணும். இது ரெண்டு. அதை பண்றது அந்த சர்வசக்தி உள்ளவனால்தான் முடியும். அதுதான் சொல்ற, மமமாயா துரத்தையா மாமேழையை பிரபத்திட்டு மாயாமியதான் கலந்துட்டு இப்படின்னு சாய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ சக்தி உடையவன் யாரு அப்படின்னு சொன்னா, தேவி சேஷா உண்மை மமமாயா துரத்தையா மாமேழையை பிரபத்திட்டு மாயாமேதான் கலந்துட்டு. இது கீதையிலே கண்ணன் சாய்கிற காதல வேலைதான். அடியன் சுவாமி கேட்கறது அடியன். அதனால தேவி சேஷா குணமை, இந்த பிரகிருதியானது என்னால் தான் நிர்மிக்கப்பட்டது. அது முக்குணங்களை உடையது. இது என்னுடைய சங்கல்பத்தை மீறி நடக்க முடியாது. ஆக என்னை யார் சரணமாக அடைகிறார்களோ அவர்கள் இந்த பிரகிருதியை தாண்டுகிறார்கள் அப்படின்னு கீதையில சொல்லப்படுறது. அதுதான் தேவி சேஷா குணமை மம மாயா துரத்தைய மாமேவையே பிரபத்திட்டு மாயாமே தான் தரஞ்சிட்டே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அப்படிப்பட்ட என்றும் நான் பண்ணின மாயை ஒருவராலும் கடக்க ஒண்ணாது என்றும் என்னையே பற்றி கடக்க வேண்டும் என்று அருள் செய்தாலே நீயே கடத்தேற வேண்டும் என்கிறார் அப்படின்னு இதுக்கு அவதாரியை வைக்கிறார். இப்போ வியாக்கியானம். அனாதி கர்ம பிரவாக பிரவர்த்தாம், அனாதிகாலம் பண்ணி போந்த கர்ம பரம்பரையாலே உண்டானதாய், இன்னைக்கு நேற்று இல்லை,
இது அனாதி காலமா பண்ணிட்டு இருக்கான். அது கர்ம பரம்பரை. இந்த இந்த பரம்பரையானது அனாதியா இருந்தது, அதுக்கு கர்ம பரம்பரைன்னு பேர். அது மதிய. சரி, இந்த அனாதி கர்ம பிரவாகத்துல இது யாரால, இதை பகுதி யாரால உண்டு பண்ணப்பட்டது? மதிய, அதுதான் மதியன்னு போட்டதுங்க. இதுதான் பிறர் உண்டாக்கினார் பிறர் உண்டாக்கினது ஒன்று என்றே பகவத் பிரசாதமாக அடியாக வந்தது ஒன்று பன்றிக்கே என்னாலே சம்பாதிக்கப்பட்டது ஒன்று. இந்த அனாதி கர்ம பிரவாக பிரச்சனை இருக்கே, இது யாரால உண்டு பண்ணப்பட்டது? இது அதனால உண்டு பண்ணாரா, இல்ல பெருமாள் உண்டு பண்ணாரா? இல்ல, நானே ஒவ்வொரு ஜென்மம் பிறந்து என்னாலேயே செய்யப்பட்டது இந்த கர்மா. இந்த ஜென்மத்துல, அதாவது என் ஜென்மம் எத்தனை ஜென்மம் தெரியாது, என்னுடைய ஜென்மம் ஆரம்பத்துல நான் ஏதோ பாபங்கள் பண்ணேன், அது அப்படியே குவிஞ்சு போச்சு. அதனால எனக்கு அடுத்த ஜென்மம் வந்தது. அடுத்த ஜென்மத்துல சில பாபங்கள் பண்ணேன், பாப புண்ணியங்கள் பண்ணேன், அதுவும் சேர்ந்து போச்சு. அப்போ அந்த 2வது ஜென்மத்துல ஏதோ நான் இருக்கிற மட்டும் சில கர்ம பலன்கள்லாம் அனுபவிச்சேன். அது போக மீதி இருந்து இந்த ஜென்மத்துடைய கர்ம பலன் இப்படியே இந்த அனாதி கர்ம பலத்தை என்னாலும் உண்டு பண்ணப்பட்டது. நான் உண்டு பண்ணதை பெருமாள் எண்ணி வச்சுட்டு இருக்க. அதனால பெருமாள் அதை உண்டு பண்ணதில்லை, மதிய அனாதி கர்ம பலம் என்னாலேயே உண்டு பண்ணப்பட்டது இந்த அனாதி அதான் இதெல்லாம் பத சுவாரஸ்யம். மதிய, இதுதான் பிறர் உண்டாக்கினது ஒன்றோ. சரி, இந்த கர்ம பிரவாகன்றது யாரோ அசால் பண்ணாளா? இல்ல. பகவத் பிரசாதமாக வந்ததோ? அதுவும் இல்லை. பின்ன என்னாலே சம்பாதிக்கப்பட்டது என் கை. அப்படி இந்த அனாதி கர்ம பிரவத்தை என்ன பண்றது? இது செய்ய காரியமின் எண்ணில் பகவத் ஸ்வரூப திரோதான கரீன் பகுத்த சேஷியான தேவருடைய சுரூபத்துக்கு திரோதானத்தை பண்ண கிடவதாய். சரி, இப்படி என்னால பண்ணப்பட்ட அனாதி காலமான இந்த கர்ம பிரவாகம் இருக்கே, அது என்ன பண்றது? அதுதான் பகவத் ஸ்வரூப திரோதான கரீன். எனக்கு வகுத்த சேஷி யாரு? பகவான். அவருடைய சொரூபத்துக்கு என்னுடைய சுரூபத்தை பகவத் சம்பந்தத்தை தெரியாதபடி பண்றது, திரோதானத்தை பண்ணக்கூடாது. அதாவது மறைக்க என்றபடி பகவத் சுரூபத்தை இது மறைக்கையாவதன். அது என்ன பகவத் சுரூபத்தை மறைக்கிறது? என்ன அர்த்தம்? என்னில் சுயப்பதியாய் புருஷோத்தமனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் விபூதி நாயனாயிரே ஈஸ்வரன் இருப்பது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அவன் சுயப்பதி, புருஷோத்தமன், சமஸ்த கல்யாண குணவன், அயர்வர்களுக்கு எல்லாருக்கும் தேவாதி ராஜன், உபய விபூதி நாதன், எல்லாத்தையும் நியமிக்குடுவேன். இப்படிப்பட்டவன் தான் எம்பெருமான். இப்படி இருக்க குதிர்ச்சி முகத்தாலே நிர்விசேஷத்தின் மாத்திரமாய் இருப்பது ஒரு வஸ்து உண்டு, அல்லாதவையெல்லாம் அபரமார்த்தம். அதாவது இது மாயாவாதிகளுடைய மதம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, நிர்விசேஷ சின்ம, அதாவது எந்த விசேஷமும் இல்லாத சின்மாத்திரம் ஒரு வஸ்து இருக்கு, மற்றதெல்லாம் அபரமார்த்தம் அப்படின்னு ஒரு மாயாவாதி மதம். அது அந்த ஒரு மதம், அது ஒரு மதம். சிதஜித் ஈஸ்வர விரதங்கள் 3 சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்கள், இது 3 உண்டுன்னு. அதில் சித் அச்சித்துக்கள் 2 ஈஸ்வர சேஷமாய் ஈஸ்வரன் அவற்றுக்கு சேஷியாய் இருக்கிறான் அல்லன். எல்லாம் கூடி ஏக திரவிய பரிணாமம் என்னும் பேத அபேதவாதி. அதுல இது சித்து அச்சித்து 2 எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு சேஷம், ஈஸ்வரன் அதற்கு சேஷி. எல்லாத்தையும் சேர்த்து ஏக திரவிய பரிணாமம், அதாவது பேத அபேதவாதி. அது ஒரு மதம். கர்மம் பண்ணைக்கு தான் உண்டாகி அதன் பலம் புதிப்பதை துதிக்கைக்கு கர்மம் உண்டாகி இனி ஈஸ்வர அபேட்சை தானேன் அது போன்ற தேவையில்லைதான் என்னும் சாக்கிய ஐயா.
நீ பிறந்திருக்க, நீ கர்மாவை பண்ற, அந்த கர்மாவுடைய பலனை யார் அனுபவிப்பா? நீ தானே அந்த கர்மா அந்த ஒரு காரியத்தை பண்ற, அந்த காரியத்தை அந்த பலத்தை யார் அனுபவிப்பா? நீ தான் அனுபவிக்கணும். இதை போய் ஈஸ்வரன் என்ன நடுவுல? அதனால நீ உன்னுடைய கர்ம பலனை அனுபவிக்கிற, அது சந்தோஷமா அனுபவிச்சுட்டு நீ மாட்டுக்கு போ. இது சாங்கியன். ஆனால் ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரனுக்காக இப்ப ஈஸ்வரன் சாஸ்திரத்துல சொன்னா இந்த காரியம் பண்ணா உன்னை தண்டிப்பான் அப்படின்றதுதான் பொய். நீ பண்ற, அதை அனுபவிக்கிற, போய் சேர்ற, உன் சரீரமும் போயிடுறது. அப்ப யார் தண்டனை அனுபவிக்கிறது? சொர்க்கத்து அது நல்ல சரீரம் சொர்க்கத்துக்கு போறது, கெட்ட சரீரம் நரகத்துக்கு போறது, இதெல்லாம் எங்க? எல்லாம் அழிஞ்சு போறத. அழிஞ்சு போட நீ எங்க போவ? அதனால இதெல்லாம் போய் பித்தலாட்டம் அப்படின்னு சாங்கியன் சொல்றான். இப்படி சாங்கிய விஷயங்கள் இப்படிதான் இதுவாயிட்டு மறைக்கையாவது, இப்படி சில மதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுதான் நம்மளுடைய புத்திய மயக்கிறது. இப்ப சமீபத்துல என்னது, இப்ப கிறிஸ்துவன்லாம் இங்க வந்து மயக்கி மதம் மாற்றான். முஸ்லீம்காரன்லாம் அவன் ஒரு மாதிரியா மதத்தை மாற்றான். இந்த இதர ஜாதிகள்ல இருக்கிறவங்கலாம் உயர்ந்த ஜாதி பொண்ணு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு அதுங்களை இப்படி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காகவே இந்த கலிகாலத்தை ஏற்பட்டது. ஆனா இதுல இருந்து நம்ம ஜாகிரதையா விடணும். அது எம்பெருமானதான் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் தான் இந்த அனாதிகால கர்ம பிரவர்த்தான் பகவத் ஸ்வரூப திரோதான கரி. அதுக்கப்புறம் சரி, இதுக்கு என்ன காரணம்? தேக சம்பந்தமாயிரே இருப்பது விபரீத ஞானம். பகவத் ஸ்வரூப திரோதான கரின்னு பண்றதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விபரீத ஞானம். அந்த விபரீத ஞானம் எப்படி வருது? இந்த சரீரத்தினால. அதுக்கு மேல் விபரீத ஞானத்துக்கும் உற்பாதியாய் இப்ப ஈஸ்வர திரோதான, அதாவது பகவத் ஸ்வரூப திரோதானத்துக்கு அதுக்கு மேல விபரீத ஞானம். இந்த விபரீத ஞானம் எப்படி உண்டாருது? அந்த விபரீத ஞானம் தான் என்ன அப்படின்னா அனாத்மனி ஆத்ம புத்தி. அதாவது தேகத்தில் ஆத்ம புத்தி பண்ணிகை, சரீரமே ஆத்மா அப்படின்னு நினைக்க முடியும். அதான் அனாத்மனி ஆத்ம புத்தி அப்படின்னு. அனாத்மனி சரீரம், சரீரத்தையே ஆத்மான்னு நினைக்கிறத அனாத்மனி ஆத்ம புத்தி அர்த்தம். ஸ்வரூபத்தை மறைத்தபடி சொல்ற. அதனால இவன் தன்னுடைய ஆத்மாவே மறந்துடுவான். இப்போ சரீரமே ஆத்மா நினைச்சானாங்க, அப்ப சரீரத்தை நிலத்தி பண்ணுவான். ஆத்மாவுக்கு பயப்படவே மாட்டான். ஆத்மா கண்ணுக்கு தெரியாத வஸ்து, சரீரம் கண்ணுக்கு தெரியாத வஸ்து. அதனால வந்து இதே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், கண்ணுக்கு தெரிய வச்சு அப்படின்னு. அதனால இதான் விபரீத ஞானம். ஆகிய ஸ்வரூபத்தையும் மறைக்கிறது, தன்னையும் மறைத்து அவனையும் மறைத்தது. இப்போ பகவத் திருவாரூர் விபரீத ஞானம். அதுக்கப்புறம் இப்ப கடைசியில் இப்ப நிக்கிறது தேகம். இது இனி தேகமே இறை உள்ளது இத்தால் தன்னரசு நாளாய் விட்டது. இப்போ அதனால சரீரமே எல்லாருக்கும் இந்த சம்சாரத்தா ஆப்பிடும்படியாக நன்னாக கும்பிடும்படியாக பண்றது இந்த சரீரம். முதல்ல பெருமாளை அவன் விஷயத்தையே மறைக்கும்படியா பண்ணிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆத்மாவே மறைக்கும்படியா பண்ணிடுது. கடைசியில் மிஞ்சி நிற்கிறது இந்த சரீரம். இதுதான் இவ்வளவு தூரம் பண்றது. அதான் சுவாமி, அதான் இப்போ சுவாமி விஷயம் எடுத்தேன். இப்ப தனியார் இருக்கிறது இந்திரியன் தான். ஸ்வவிஷயாஸ்த போக்கிய புத்தேஜனி தன்னரசு நாடாயித்தே இனி கள்ளர் பள்ளிகள் சாம்ராஜ்யம் பண்ணுமித்தினே. இப்ப ஊர்ல அக்ரஹாரத்துல இருக்கிற பாப்பாலாம் ஊஷோனாக்க அப்புறம் நிக்கிறவன் யாரு? பள்ளி பறையன் இவெல்லாம் தானே. அப்ப அவன் ராஜ்யம். அப்ப எப்படி இருக்கும்? முன்னெல்லாம் கிராமங்கள்ல இருந்தா ஏதாவது தப்பு இருந்தா பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதுன்னா அந்த ஊர் மணிகாரர், அவரை பிராமணரா இருப்பார், அவர்கிட்ட தான் வந்து எல்லாரும் முறையிடுவான். முறையிட்டா அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுப்பார். தர்மத்தை சொல்லி நம்ம அதுவும் நல்ல விஷயம் தெரிஞ்ச மணிகாரனா இருந்தா தெய்வத்துக்கு பயப்படுங்கடா, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம், என்ன நீ நான் சொல்றதுக்காக இதுதான் சொல்லலாம், இந்த கோவில தெய்வம்னு ஒண்ணு இருக்குடா,
அந்த தெய்வத்துக்கு பயப்படுங்க அப்படின்னு முதல்ல பெருமாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணது தப்பு இது பண்ணுதுன்னா அவன் சேவிச்சுட்டு போயிடும். அப்படி இருந்தது. அதனால அந்த ஊர்ல கிராமத்துல பிராமணர்கள் இருக்கிற மட்டும் அதெல்லாம் தப்பு தண்டதான் போகட்டான். போனா ஐயர் தான் சொல்லுவாரா தப்பு பண்ணலாம். இப்போ எல்லா ஊர்லயும் ஐயர்கள் போயாடுச்சு. அதுக்கு சாம்ராஜ்யம் ஆயிப்போச்சு. அதுக்கு என்ன பண்ணுது இப்போ தான் நாட்டாண்மை பண்றது. அதே மாதிரி இந்த சரீரம் தனக்கு தான் இதெல்லாம் கிடைச்சிட்டு நம்ம எங்க போட்டு வாட்டுறது. கள்ளர் பள்ளி போல இந்த இந்திரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம். இனி கள்ளர் பள்ளிகள் சாம்ராஜ்யம் பண்ணு வித்தனையரே பிராமணர்கள்லாம் போயிட்டானாக்கா கள்ளங்கள் அவன் தானே ராஜ்யம் அவன் தான் ஆளணும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அது துளு விட்டு போச்சு. நம்ம கையில இனிமே ஆள் கிடையாது. நாம இவளை நம்ம வசீகரம் பண்ணிட்டோம். ஜீவனையே நம்ம வசீகரம் பண்ணிட்டோம். அதனால நம்ம வழியிலேயே இந்த ஜீவனை இழுத்து போடுவோம். அதனால குடிக்கிறதுக்கோ சீட்டாடுறதுக்கோ இப்படியே இதை கொண்டு போனா தேவைப்படும். இதுக்கு திருப்பி சம்சாரத்திலே விழும் அப்படின்னு சர்வகாரிய பூதமான சப்தாதிகளிலே போக்கிய புத்தியை பிறப்பிப்பதாய். அதனால இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும் அது வழிக்கு இந்த ஜீவனை விடும். அதுல சப்தாதி விஷயங்கள் சப்தம் ரூபம் ஸ்பர்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா இவைகள்லாம் அந்த விஷயத்திலே போயிடும். எங்கேயாவது நல்ல வாசனை இந்த குடி வாசனை வந்துச்சுன்னா உடனே அங்கதாண்ட போவோம் அப்படின்னு. இன்னொரு இடத்துல மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சுன்னா இந்த மல்லிகைப்பூ எங்க பொண்ணு வச்சுட்டு இருக்கடா அதுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த வாசனை அப்படி அவனை ஆசைப்படும். இப்படி அந்த நிகழ் கண்ட வெளியில போறது கண்டதே காட்சி கொண்டதே போறது இதுல போயிட்டு இருக்கு. தேகேந்திர சூக்ஷ்ம ரூபேன அவசிதான் போகாயகமான தேக ரூபத்தாலும் போகோபகரணமான இந்திரிய ரூபத்தாலும் போக்கியமான சப்தாதி ரூபத்தாலும் இத்தனைக்கும் கிழங்கான சூக்ம பிரகிருதி ரூபத்தாலும் அவஸ்தியாய் 4 வகைப்பட்ட பரிணாமத்தின் இப்ப இந்த பாருங்க இந்த பிரகிருதி எப்படி இருக்கு 4 விதமா இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் உடையது எது இந்த தேகம் சரீரம். சரீரம் இந்த போகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கு இல்லையா. அதுதான் போகாயதனம். இந்த சரீரம் போகாயத்தனைக்கு நமக்கு எது இந்த சரீரம் தான் போகாயத்தனம். போகாயத்தனம்னா என்ன போகத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான இடம். அதுக்கப்புறம் போகோபகரண இந்திரிய ரூபத்தால போகோபகரணங்கள்லாம் எது அப்படின்னா கண்ணு நாக்கு எல்லாம் அது இஷ்டத்துக்கு அது கண்ணுக்கு எது விஷயமோ அதை அனுபவிக்கிறது, நாக்குக்கு எது விஷயமோ அதை அனுபவிக்கிறது. இப்படி எல்லாம் இந்திரியங்கள் போடுற வழிக்கு போக வேண்டியது அதுதான் போகோபகரணங்கள். அப்புறம் போக்கியம் எதிராக போக்கியம் எது அப்படின்னு எது இவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறதோ அதுதான் போக்கியம். ஒருத்தனுக்கு சிறு விஷயத்துல போக்கியமா இருக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்கிற விஷயத்துல, ஒருத்தனுக்கு சீட்டு விளையாடுறதா, ஒருத்தனுக்கு தீர்வுல, இப்படி பல வகைப்பட்டதான இதெல்லாம் இருக்கு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் இப்படி 3 இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ இந்த தேகத்துல சொல்லியாச்சு. இந்த தேகம் எதுல இருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரகிருதி. அதுக்குதான் சொல்றேன் இத்தனைக்கும் கிழங்கான. இத்தனைக்கும் என்ன போகாயத்தனம் போகோபகரணம் அப்புறம் போக்கியம் போக்கிய போகோபகரண போகஸ்தான். அதுக்கப்புறம் 4வது இந்த இப்படிப்பட்ட 4 அவஸ்தைகள் உடையதான இந்த பிரகிருதியில அது எப்படிப்பட்டதுன்னா தெய்வீ தேவருக்கு கிரீடா பரிகரமாய் எம்பெருமானுக்கு கிரீட சாதனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரகிருதியானது எம்பெருமானுக்கு தலைக்கு ஆவரண மாதிரி இருக்கு. குணமையும் குணத்திரைய பிரசுரமாய். குணமையும்னா 3 குணங்களை உடையதானது. அதாவது ஸ்வரூபந்தான் குணத்திரையாத்மகமாய் இருக்கை அது சேர்ந்த பரிகிரகித்த சரீரத்தில் சம பிரசுரமாய் ரஜ பிரசுரமாயும் சப்ப பிரசுரமாயும் இருக்கும். அதாவது குணமையும்னா என்ன
இந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் கொஞ்சம் அது இந்த சரீரங்களுடையதா இந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது குணத்திரயாத்மக. என்ன குணத்திரயமா அப்படின்னா இந்த சரீரங்கள் வந்து தமசையும் ரஜசையும் சத்துவமும் கலந்தாக இருக்கும் இந்த இந்திரியங்கள். மாயாம் விசித்திர காரியகரத்துவத்தாலே மாயா சத்தவாச்சையாய் விசித்திர பரிணாமினியாகியாரே ஆச்சரியத்தை உடைத்தாய். இந்த பிரகிருதி எப்படிப்பட்ட தெரியுமா? மாயா தேவி குணமயி மாயா மாயனை மண்ணோடம்பு அங்கெல்லாம் விசித்திரமான சேஷத்தை உடையவன்னு வியாக்கியானம் பண்றாங்க. அது மாதிரி இந்த பிரகிருதி விசித்திரமான காரியங்கள் பண்றது. அதனால விசித்திரமான பரிணாமத்தை உடையது இந்த பிரகிருதி. விசித்திரம் மட்டும் இல்ல, ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதா பிரகிருதி. ஆச்சரியம் எட்டாலே எண்ணேல். சரி, ஆச்சரியம் என்ன? பஞ்சபூதங்களும் ஏகன்றது எப்படின்னா பஞ்சபூதங்கள் தனித்தனி. ஆனா இந்த சரீரத்துல எல்லாம் ஒன்னா கலந்து பஞ்சபூதங்கள்ன்றது தனித்தனி இல்லையா? ஆனா இந்த சரீரம் எங்க எல்லாத்தையும் ஒரே வசுவா இருக்கு. தேகத்தின் அந்யோன்யம் எங்கமாய் சித்திரப்படம் போல ஆச்சரியகரமாக இருக்கு. அதனால இந்த சரீரத்தை மொத்தத்தையும் இருக்குதா அதுல பல பல இந்திரியங்கள் கண்ணு காது கட்சி இப்படி விசித்திரமா இருக்கு. அவைகள்லாம் போகோபகரணமா இருக்கு. அதுக்கப்புறம் போகிட்டு இந்த சரீரம் பெறது. ஆக இந்த சரீரமானது போகஸ்தானமாயும் போகோபகரணங்களாயும் போகியமாயும் மாம் தாரையா இப்படிப்பட்ட அகப்பட்ட எண்ணெய் கடப்பி தருளவே இப்படிப்பட்ட பிரகிருதியிலிருந்து என்னை நீ காப்பாற்றும். நாம் எடுத்து விடுகைக்கு அடியாக நீர் செய்து எதனுண்டோ என் கொண்டு என்னை எடுத்து விட உள்ளமாக. சரி, நீ இப்போ வந்து என்ன கேட்கிற இந்த பருவத்துல இருந்து என்னை எடுத்து விடுன்னு சொல்ற. நீ என்ன காரியம் பண்ண அதை சொல்லு. நான் உனக்கு நீ என்னை போட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்ற. நான் அவனை காப்பாற்றணும்னா நீ ஏதோ ஒரு காரியம் செய்யணும். நீ செய்தா தானே நான் உன்னை இதுல எடுத்து முடியும். ஒண்ணுமே இதுல இருந்து மாட்டி விடுமா? எடுத்து விடுனாக்க நான் எப்படி பண்ண முடியும்? நான் எடுத்து விடுகைக்கு அடியாக நான் தானே பெருமாள் சொல்றது இந்த வார்த்தை. நான் எடுத்து அடியாக நான் நீ இந்த பிரகிருத்தில இருந்து என்னை எடுத்து விடுன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். எடுத்து விடுகைக்கு அடியாக இங்கேருந்து இந்த சம்சாரத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நீர் ஏதோ ஒரு காரியம் பண்ணணுமா வேண்டாமா? அதுக்கு என்ன அடிகைக்கு எடுத்து விடுகைக்கு நீர் செய்து நீ பண்ணது ஏதாவது உண்டா? என் கொண்டு என்னை எடுத்து எத்த வச்சுட்டு எப்ப என்னை எடுத்துன்னு சொல்ற என்று பெரிய பெருமாள் திருவுள்ளமாக என் பக்கள் கைமுதல் உண்டாய் சொல்லுகிறேனோ சொல்றேன். நான் என்ன பண்றேன்னு சொல்றேன். என்கிட்ட என்ன கைமுதல் இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு என் பக்கள் கைமுதல் உண்டாய் சொல்லுகிறேனோ. அனாதிகாலம் துக்கங்களை பண்ணி போன்றேன் ஆகிய தேகாத்மபாணியாய் போன்றேன் ஆகி சப்தாதி விஷய பிரவணனாய் போன்றேனே ஆகி ஸ்வரூபத்தை நிரூபித்தவாறே உனக்கு இவ்வளவாறு சொல்லுகிறேன் என்கிறார் ஆசபூதன். என் கையில என்ன கைமுதல் இருக்கு அப்படின்னா இதான் கைமுதல். எது தெரியுமா? அனாதி காலமாக துஷ்கர்மங்களை பண்ணி போன்றேன் ஆகிறது. நான் ரொம்ப அனாதி காலமாக சாஸ்திர விதமான காரியங்களே பண்ணிட்டே இருந்தேன். அப்படி இருந்தோம். சரீரமே ஆத்மான்னு எனக்கு புத்தி வந்து நான் சரீரமே ஆத்மா அப்படின்னு சரீரம் இந்திரியங்கள் கொண்டு போன வழியிலே நானும் இருந்தேன். அப்படியே இருந்தோம். ஏகாத்மவாணியாய் போன்றேன் ஆகி சப்தாதி விஷயம் பிரவணனாய் போன்றேன். அந்த இந்திரியங்கள் என்ன கூட்டு போன வழியிலே நான் போனேன். அப்படியே ஆகிடும் ஸ்வரூபத்தை நிரூபித்தவாறே உனக்கு அனந்தாய் ஸ்வரூபத்தை நிரூபித்தவாறே உனக்கு அனந்தமாய் இருக்கும் என்னை இவ்வளவாறே சொல்லி இருக்கிறார். அப்படிதான் இருந்தா கூட இன்னைக்கு ஏதோ நான் வந்து உன்னுடைய சேஷபூதன்
அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ நான் எல்லாம் கெட்டவன் தான், கெட்ட காரியம் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு கோவம் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இப்போ நான் உனக்கு தாசபூதன் அப்படின்ற உனக்குள்ள சம்பந்தத்தை கொண்டு இதுதான் கைமுதல் சொல்லுகிறேன் என்கிறார். தாசபூதன் அது சர்வசாதாரண நீ ஒட்டுதான் தாசபூதன். லோகத்துல எல்லாவற்றுமே எனக்கு தாசன், எனக்கு சேதபூதன் தான். அது சர்வசாதாரணம் என்றோ ஆனது. நாம் காரணசிக்கக்கூடிய மக்கள் ஏதேனும் ஒரு வியாபித்து வேணுமே. சரி, இது தாசபூதா சதஸ்தர்வேன்னு எல்லாமே பெருமாள் சேதப்படுன்னு நீர் என்ன பண்ண அதை சொல்லும். நீர் எல்லாத்தையும் எடுத்து விட்டு சொல்றதுக்கு சொன்ன, அதுக்கு நீர் என்ன காரியம் பண்ண? அழகான பதங்கள். அது சர்வசாதாரணம் என்றோ ஆனது. நாம் காரணம் செய்கைக்கு, நாம்னா இங்க பெருமாள் சொல்ற இந்த வார்த்தை, நாம் செய்கைக்கு கூடிய மக்கள் நீர் பண்ண வேண்டியது ஏதேனும் எதேனும் வியாபிருத்தி உண்டோ, நீ ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க, சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசாரிய பக்தாரம், சரணாகதோஸ்மி என்றும் தவாஸ்மி என்றும் தாசா என்றும் சொன்னேன். திருமாலின் சோலை மலையே என்ன, திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தார். நான் ஒண்ணுமே சொல்ல, திருமாலின் சோலை மலை என்னன்னு சொன்னேன். என்னன்னு என்ன, திருமால் வந்து நிறைய, நான் அந்த பெருமாள் கிட்ட நான் ஒண்ணே பண்ணல, திருமாலின் சோலையே அப்படின்னு சொன்னேன். உடனே பெருமாள் உண்டு. நான் அதுக்கு பெருமாள் வந்து எழுதுறதுக்கு என்ன காரணம், நான் திருமாலின் சோலை மலை என்னன்னு என்ன. அந்த மாதிரி இப்போ நான் சரணாகதோர், உங்ககிட்ட நான் சரணப்பட்டிருக்கேன். நான் தவாசி, நான் உன்னுடையவன். தாசகா, இது எல்லாருக்கும் போடணும். நான் உனக்கு தாசா அருமை. தேவரே உபாயம் வேண்டும், பேயம் வேண்டும், நான் தேவனுக்கு அகதிகளா சேஷன் சொன்னேன். முதல்ல சரணாகதோஸ்மின்னு சொன்னனால எம்பெருமான் தான் உபாயம், அவன் தான் உபேயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சரணாகதோஸ். அதுக்கப்புறம் தவாசி அப்படின்னு சொன்னா, நான் நான் தேவருக்கு அகதியாக சேஷம் என்று சொன்னேன். அதனால உண்மை தவிர நான் வேதத்துக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொன்னேன். பக்தாரம் மானாசி பிரதனாய் இருந்துள்ள என்னை இப்படி நான் உன்னை சொன்னா என்னை தாரையா, உத்தி மாத்திரத்தையே பற்றாக கொண்டு கிளப்பி திரள வேண்டும். அதனால நீ என்ன பண்ணுன்னு கேட்கிறீர, நான் உங்ககிட்ட சன்னாதி பண்ணவன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு நிருபாதிக சேடபூதன்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த கூட தான் இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அழகான ஒரு இதுக்கு மேல தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சதமோ பிரியः உதாரா சர்வே வைதே ஞானி ஸ்வாத்மேவமேவதம் ஆஸ்ரிதசகி உக்தாத்மா மாமேவ உத்தமாம் கதிம் பகூனாம் தர்மணாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வசமாத்மா துர்லபः இது ஸ்லோகத்திலிருந்து ஞானம் மாம் குருஸ்வா பரபக்தி பரஜான பரமபக்திக சோமான் சுபாவம்மா குருஸ்வா அப்படின்னு இந்த விஷயத்த மேற்கொண்டு பார்த்தோம். தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சஜமோ பிரியः. முன்னாடியே கத்தியத்திற்கு முன்னாடியே சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் செய்யும்போது பின்னாடி சொல்லப்பட்ட 3 ஸ்லோகங்களுக்கும் பாத்திரமானவர் அப்படின்னு சொல்லி அந்த குணங்களாம் பற்றி சொல்லிட்டு சொன்னார். அந்த 3 ஸ்லோகங்கள் தான் இது. எப்படி அப்படின்னா, தேஷாம் ஞானி நித்யுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சஜமோ பிரியः. இது முதல் ஸ்லோகம். இதனுடைய பதபதார்த்தத்தை தேஷாம் அவர்களுக்குள் நிச்சயிக்காக என்னுடன் எப்போதும் சேர்ந்திருக்கிறவன் ஏகபக்தி ஒரே வசனத்தில் பக்தியுள்ளவன் ஞானியானவன் விசேஷத்தே மேலானவன் எந்த காரணத்தினால் ஞானியாக எனக்கு அகம் நான் அத்தியத்தம் மிகவும் பிரியனோ அப்படியே சஜ அவனும் நம்ம எனக்கு
பிரியா யான். இப்ப முதல் ஸ்லோகத்தினால யார் தனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று சொல்ற. தேசாம் ஞானி நித்தியுக்தா. இந்த ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா எம்பெருமானுடைய எப்பொழுதும் இருக்கணும்னு விரும்புகிறவன் நித்தியுக்தா. தேசாம் ஞானிகள் எப்படிப்பட்டவர்னா அவர்கள் என்ன பண்ணுவார், நித்தியுக்தா என்னுடைய எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறவா. ஏகபக்தியை விசேஷமாக என்னிடத்திலேயே பக்தி கொண்டவர், ஏகபக்தி விசிஷ்டர். அவர்கள் அதாவது ஞானிகளுக்கு பிரியோகி ஞானினகா, நான் அவர்கள் எப்பவுமே என்னோட இருக்கணும் விரும்புகிறார்கள், என் ஒருவனத்திலேயே விசேஷமான பக்தி கொண்டார்கள். அந்த காரணத்தினால அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நான் பிரியமானவா இருக்கேன். அதே காரணத்தினால நான் அவர்களுக்கு பிரியமா இருக்கிறேன், அவர்கள் எனக்கு பிரியமா இருக்கிறார்கள். என்னிடத்துல அவர்கள் எல்லாம் பக்தி சேர்த்ததுனால, செலுத்தது மட்டும் இல்ல, என்னிடத்திலே பிரித்து உள்ளவர்களாக இருந்ததுனால அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சாய்கிறார். இப்போ இது வியாக்கியானத்தை செய்வோம். இந்த முதல் ஸ்லோகத்தில் அத நிர்வேத மாந்தியாத்து ஈஷத் விளம்ப அக்ஷமானம் அக்ஷமானத்திய விசஜான பக்தியோரபி கைங்கரிய உபயோகிதையா சதுர்த்தி அபிப்பிரேத பலகோட்டி கடிதத்வாது ஸ்வயம் பிரயோஜனம் ததுவியம் தேசாம் இத்தியாதினா பிரார்த்தியதே. அதாவது அத நிர்வேத மாந்தியாத்து. நிர்வேதம்னா அந்த எம்பெருமான் கிட்ட இது ஒண்ணும், அதாவது பிரார்த்திக்கிறது. இந்த பிரார்த்திக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு கொடுக்கும். ஏன்னா கருணாதி பண்ணியாச்சு, பார்ப்போமே அவன் என்னதான் பண்றவன், அதனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஆட்சி குறையும். விளம்ப அவர்கள் யாரு அப்படின்னா, இப்போ இப்பவே மோட்சம் போகணும் அப்படின்னு ஆர்த்த பிரபத்தி பண்ணிட்டவாளுக்கு அப்பவே மோட்சம் கிடைக்கும். நாமெல்லாம் ஏற்ற தேகாமத்தானே அப்படின்னு சொல்லி சரீரம் விட்ட போது எனக்கு மோட்சம் வந்தா போறோம்னு நம்ம சரணாகி பண்ணியிருக்கோம். இப்போ நாமெல்லாம் இப்ப அதனால பெருமாள்கிட்ட வந்து நாம தான் இது சரீரம் முடிவு தானே கேட்டிருக்கோம், அதனால இப்ப பிடிச்சு இப்பயே நாம் பெருமாள் அடையணும் தான் கேட்கணும். அப்போ அந்த வேண்டுதல் கொஞ்சம் குறைச்சல் தான் நம்மளுக்கு. ஏன் இப்பயே கொண்டுனாக்கா அவன் பிரார்த்தனை என்ன பண்ணணும், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். அது ரொம்ப அது பலன் கொடுக்கணும் சொல்லி பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அப்பதான் இவனுடைய ஆட்சி பலிக்கும். ஏதோ சரி இத பெருமாள் நமக்கு கேட்ட உடனே மோசம் தராதா இல்லையா பார்ப்போம் அப்படின்றத ஆர்த்த பிரவர்த்தி பண்ணிட்டா நிச்சயமா கிடையாது. இவன் ஆர்த்தியானது உண்மையிலேயே இப்பொழுதே சரீரத்தை விடணும்ன்ற எண்ணம் தீவிரமா இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் அந்த ஆர்த்தி குறைச்சல். ஏன்னா சரீரம் விடும்போது வாங்க, அதனாலதான் ஆர்த்தி மாந்தியம். நிர்வேத மாந்தியாது ஈஷத் விளம்ப அக்ஷமண மாத்திரஸ்ய, அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு மோசம் வரணும்னு, அதாவது விளம்ப க்ஷமம், விளம்பம் வந்தா மோசத்துக்கு நாய் கழிச்சு வந்தா பரவாயில்லை அப்படின்னு விளம்ப க்ஷமனா இருக்கும். அதனால சாவகாசத்தை, இந்த சாவகாசத்தை பொறுத்து கொண்டிருப்பவர்கள் நாம. அப்படிப்பட்ட நாம இப்ப வந்து சரீர அனந்தரம் தான் மோசத்துக்கு போகிறோம். இடைப்பட்ட காலத்துல நம்ம எப்படி இருக்க போறோம்? இப்போ மேல் ஸ்லோகத்துல இந்த சம்சாரத்துல இருந்து என்ன விடுவின்னு சொன்னா அது ஆர்த்த பிரபத்தியா? ஆர்த்த பிரபத்தின்னா இப்பயே விடணும்னு அர்த்தம். இப்ப பெருமாள் கிட்ட என்ன பிரபத்திக்காரங்க என்ன இந்த சம்சாரத்துல இருந்து விடுவி அப்படின்னு
விடுவீங்கன்னா எப்போ விடுவீங்களோ? இப்பவே விடுவீங்களா? இப்பவே விடுவீங்கன்னா அது உங்களுடைய பிரார்த்தனை வந்து தீவிரமா இருந்ததுனாக்க, உண்மையா இருந்ததுன்னா உடனே கிடைச்சிடும். ஆனால் அது பற்றி கவலை இல்லை. இப்போ பாஷிக்காரர் அவள் எங்களையார் சொல்ற மாதிரி அவளுக்காக பிரபத்தி அப்படியே பண்ணிட்டான்னு சொல்றது. அப்படியே பண்ணிட்டான்னாக்க யாரும் மோசத்துக்கு உடனே போலையே, எல்லாரும் என்ன இருந்துட்டு இருக்காள். அப்ப இவாள்லாம் திருப்த பிரபணர்கள் தானே, அவகாசத்துக்கு பொறுத்து இருக்கவாள் தானே. அதனால இப்ப இருக்கிற காலத்தை என்ன பண்றது, எப்படி பொழுது கைகிறது, அதுக்காக இப்ப சொல்ற. அதுக்கு விசத ஞான பக்தியோரபி இன்னும் விசதமான ஞானம் ஏற்படும். எம்பெருமான் பக்தி விஷயத்துல இன்னும் விசதமான ஞானம் ஏற்படும். கைங்கறி உபயோகிதையா ஞானம் ஏற்பட்டு விட்டாலும் போராது. கைங்கரியமும் கைங்கரியத்திலும் விஷயம் உண்டாகணும். அதனால இந்த துவயத்துல நாராயணாய அப்படின்னு அவன் பொருட்டு கொஞ்சம் அதனால அந்த கைங்கரியம் யோகிதா சதுர்த்திய அபிப்பிராயத்தை சதுர்த்தி அபிப்பிராயத்தை பல போட்டி அந்த நான்காம் வேற்றுமை இருக்கொள்ளோ நாராயணாய. அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பல பலத்தை தெரிவிக்கிறது. என்ன பலன் அப்படின்னா அவங்ககிட்ட கைங்கரியம் ஏற்படணும். அதனால சதுர்த்த அபிப்பிராயத்தைய நான்காம் வேற்றுமையினால அந்த அதனால அபிப்பிராயம் அந்த கைங்கரிய உபயோகம் பிரயோஜனம் அதுதான் பயன்படுகிறது. அந்த பக்தியோட கூடியதுனால அந்த கைங்கரிய மடங்க கடிதத்துவாக்கு அது ஏற்படும் வகையில ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னா எனக்கு தந்தை பிரயோஜனம் இல்லை, எம்பெருமானுடைய பிரயோஜனத்துக்காக தன் உபயம் எது பக்தி, அதுக்கப்புறம் கைங்கரியம். அதுவே தேசாம் இச்சாரியம். இந்த பக்தியும் அதனால கைகறி ருச்சி உடையவர்களான ஞானிகள். அதனால தேசாம் சொன்னேன். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சிறந்த பக்தி உடையவர்கள். பக்தி மட்டும் இல்லை, பெருமாளுக்கு கைங்கறி செய்ய எண்ணம் உடையவர்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட தேசாம் அவர்கள். தற்பாத பக்தியானாபியம் பலமன்ய கதாச்சன யாசிதே புருஷே விஷ்ணு யாச்சதி துருவம் அப்படின்னு பாட்சாரத்தில் சொல்றது. அதாவது தற்பக்தி தற்பாத பக்தி ஞானார்த்தம். அந்த பகவானுடைய திருவிழா பக்தி ஞானம் இவற்றை தவிர அந்நியது வேறாகிய பலத்தை புருஷா மனிதன் கதாச்சன ஒரு பொழுதும் விஷ்ணு பகவானை யாசிக்க கூடாது. அதனால பகவானுடைய திருவிழைகள் இது பக்தி ஏற்படும், அவன் விஷயம் ஞானம் ஏற்படும். இதுதான் பிரார்த்திக்கலாம் தவிர வேற எதுவும் பிரார்த்திக்க கூடாது. அப்படி ஒருவேளை யாசித்தாங்க அவன் நிச்சயமா நசிக்கப்படும் அப்படின்னு சொல்றது. துரோம்னா நிச்சயமா நசிச்சு போறாங்க. அப்போ அதனால பெருமாள்கிட்ட நம்ம என்ன பிரார்த்திக்கலாம், உன்னை பற்றிய ஞானமும் உன்னிடத்துல பக்தியும், அந்த பக்தியின் பெருக்காக உன் திருவள்ளுவ கைங்கரியம் பண்றதுதான் பிரார்த்திக்கணும். வேற எந்த பிரயோஜனமும் பிரார்த்திக்க கூடாது. யாரு பிரபத்தி பண்ணிட்டவன். அதனால புரிஞ்சுக்கணும். அதனால அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தேகம். இது சாவன் மாத்திர பிரார்த்தனாகி அனுஜாதா. அவைகளை மாத்திரம் மட்டும்தான் பிரார்த்திக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால பின்னாடி பக்தி பரபக்தி
அந்த பரபக்தி பரஜானம் இது ரெண்டு பரபக்தி பரஜான பரமபக்தி இதான் சொன்னது. அதுதான் இங்க பிரார்த்திக்கிறது. அதனால பரபக்தி சொல்லி அதுக்கப்புறம் உண்டான பரஜானம் இது அததான் பிரார்த்திக்கணும். தாவன் மாத்திர பிரார்த்தனாகி அனுஜந்த அத்த பரபக்தி வச்சனம் தது அனந்தரபாவி பரஜான பரபக்தியோகோ உபலட்சணம். சரி, இங்க பரபக்தின்னு தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல, அதுவும் அதுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பரஜானம் பரமபக்தி இதெல்லாம் அதிலே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால அதுக்கு மேல மேற்கொண்டு வச்சனத்தை நாளைக்கு பாரு. நாளைக்கு வியாழக்கிழமை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண வனசாலினி ஸ்ரீ சிவன் ஸ்ரீ வேதாந்த महादेवाय नमः.